இந்த வாரத்துல ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை எப்படியும் ஒரு 40-50 வாட்டியாவது போகிற வருகிற வழிகளில அநேக காரியங்களில் அநேக சந்தர்ப்பங்களில பார்க்க நேர்ந்தது. தேவனால் கூடும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை குறித்து தியானிக்கிற நேரத்துல அந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது பாருங்க. எடுத்த ஒருவர் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அந்த தேவனுடைய சொன்னமே வார்த்தை அழகாக சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவை அல்ல, கூடாதவைகள். அப்போ அநேக காரியங்கள் இன்றைக்கு மனுஷனால் கூடாமல் இருக்கிறது. தண்ணீரின் மேல் நடப்பது, திராட்சை ரசத்தை கனிரசமாய் மாற்றுவது, அக்கினி சூளைக்குள்ளாய் அசைவாடுவது, சிங்கத்தடியில தானியலை காப்பாற்றுவது, இது மனிதனுடைய சிந்தைக்கு மனிதனுடைய காரியத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கிறது. இவைகள் மனிதனால் கூடாதவைகள் காரியங்கள். ஆனாலும் இன்றைக்கு மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறது யாரை தெரியுமா? படைத்த தெய்வத்தை அல்ல, மனித தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை தான் அவன் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், மனிதனால் கூடாதவைகள் என் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கூடாதவைகளா இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறதோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சேமம் வராதா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வராதா என்று சொல்லி எத்தனை நாட்களும் மனிதனுடைய கதவுகளை கட்டி கொண்டிருந்தாயே, அந்த கதவுகளை கட்டுவதை நிறுத்திவிட்டு உன் வாசல் படிகள் நின்று ஒருவர் கதவை கட்டி கொண்டிருக்கிறார். அவரது சத்தத்தை கேட்டு இன்றைக்கு நீ கதவுகளை திறப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, இது தேவனால் உனக்கு கூடுகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? அதே ஒருவர் வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, அன்பு தேவனுடைய ஜனமே, முன்பாக வாசிலும் அதற்கு அவர், அந்த அவர் யார் என்பது தெரியவில்லை. அந்த அவர் யார் என்றால் இயேசுவானவர், உனக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்தவர். அந்த இயேசுவானவர் அவர்களை பார்த்து, வந்திருக்கிற சபையே உன்னை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர்களை பார்த்து, மனுஷரால் இது, அந்த இது என்ன என்பதை நீ எழுதி வைத்துக் கொள். What is your name அப்படின்னு கேட்டா உன் பெயரை நீ எழுத வேண்டும். அதே போல இது என்கிற இடத்துல இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே எவைகள் கூடாமல் இருக்கிறதோ, ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே எனக்கு பலவீனம், ஆண்டவரே எனக்கு சுகவீனம், ஆண்டவரே எனக்கு நன்மைகள் வரவில்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றும் சரிவர அமையவில்லை, ஆண்டவரிடத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறதா? வார்த்தை இன்றைக்கு உனக்கானதுதான். ஏனென்றால் ஒரு பொருளாதார காரியங்களில் என்னென்ன காரியங்களை நீ செய்கிறதான நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்ய முடியும். ஆண்டவரை இதுவரைக்கும் நான் அநேக பிரயாசப்பட்டு ஆண்டவரை, ஆனாலும் என் படகு வெறுமையாக இருக்கிறது. ராமனோடு நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரை, ஒரு மீன் கூட என்னால் பிடிக்க முடியல. ராமனும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாயா? ஒன்றே ஒன்று சொல்லி தருகிறேன், வெறுமையான வலைகளை நீதான் அவசரம். உன் கூட தான் வெறுமையா இருக்கணும். மற்றவர்கள் உனக்காய் உதவி செய்ய முடியும், மற்றவர்கள் உனக்காய் உழைக்க முடியாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்றால் நீ உழைக்கிறவனாய் மாற வேண்டும். நீ உழைக்கிறவனாய் மாறினால் தான் உன் படகிற்குள்ள ஆண்டவர் வருவார். உன் படகிற்குள்ள ஆண்டவர் வந்தால் தான் உனக்காக இடங்களை செய்ய முடியும். அந்த ராமவேளையில பேதுரு எம்டியான வலை அலசி போன மற்றவர்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, ஒருவர் இல்லாத நேரத்தில் ஒருவர் உன்னை தேடி வருவார். ஒருவர் உனக்கு உதவி செய்யாத நேரத்தில் ஒருவர் உனக்கு உதவி செய்ய வருவார். எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்தில், எல்லாம் தடைகளாய் இருக்கிற நேரத்தில் தான் ஒருவர் உன்னை தேடி வருவார். அந்த ஒருவர் உன்னை தேடி வருகிறதான நேரத்தில் உன் படகில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். உன் படகில் அவருக்கு நீ இடம் கொடுப்பார் என்றால் அவர் உன்னை பார்க்க சொல்வார். ஆழத்தில் உன் போட்டை எடுத்துட்டு போ, உன் வாழ்க்கையை ஆழத்துல தள்ளிட்டு போ. நான் சொல்லுகிற இடத்துல வலையை போடு. எத்தனை மீனை பிடிச்சாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்கதாய் 153 பெரிய மீன்களை பிடித்தார்களாம். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நடைபெறாதது போல இருக்கும். ஆனால் என்று
மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, இது யாருக்கான வார்த்தை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்று தெரியும், வறுமையான படகுகள் இங்கே கட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காய் கட்டவிழ்த்துப்பா. கர்த்தரும் படகுகளை 153 பெரிய மீன்களால் நிரப்புவார். வாசிங்க 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருவது. நன்றாக கவனிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எதை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தேடவில்லை. ஒரு ஃபங்க்ஷன் வருது, அப்படி என்னும்போது வீட்டுல பெரியவர்கள் இருப்பார்கள் என்றால் சின்ன பிள்ளைங்களை கவர்ந்து விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க என்னை ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லிட்டு. அதே போல அன்பு தேவனுடைய ஜனமே, எத்தனை பேர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறார்? எத்தனை மணித்துளிகள் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருக்கிறாயா? உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் பாதையிலே, உலகத்தின் பாதத்தில் விழுந்து உலகத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? அன்பு தேவனுடைய ஜனமே, மாற்றாளே மாற்றாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, ஆண்டவருடைய பாதம். மரியாளுக்கு தேவனை கொடுத்தது மார்த்தாள். ஆனால் மார்த்தாள் மறந்து போனால் ஆண்டவர் யார் என்பதை. ஆனால் மரியாள் தேவனை பிடித்துக் கொண்டார். இன்றைக்கு நீ மார்த்தாளா இருக்க போகிறாயா? மரியாளா இருக்க போகிறாயா? மரியாளா இருப்பாய் என்றால் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் உன்னிலே நிறைவாய் தங்குகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ன பங்கு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நன்மை தேவனுடைய சபையே, நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? கர்த்தருடைய பாதத்தை தெரிந்து கொள்ள போகிறாயா? உலகத்தின் பாதங்களை தெரிந்து கொள்ள போகிறாயா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நன்றாக கவனிங்க. உன் பக்கத்து வீட்டையும் அவர் தான் ஆளுகிறார். உன் வேலை ஸ்தலத்தை அவர் ஆளுகிறார். உன் பாஸ் அவர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். நீ உடமைகளை கேட்கிறதான ஒவ்வொரு காரியங்களை என் ஆண்டவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரிடத்தில் போவதை விட்டுவிட்டு நீ மனிதனிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறாயே. என் அன்பு மகனே, என் ஆண்டவர் உன்னை கையேந்த விட மாட்டார். அநேகருக்கு கொடுக்கிற பாத்திரமாய் தான் உன்னை மாற்றுவார். விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிச்சனா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் யாரை துதிக்க மாட்டாங்க? யாரை துதிக்க மாட்டாங்க? நம்ம இங்க மரித்தவர்கள் அல்ல, ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். வார்த்தை வரும்போது ஆமென்னு சத்தமா சொல்லுங்க. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. ஆமே. இந்த சத்தம் தான் பரலோகத்துக்கு வேணும். மரித்தவர்கள் வேண்டாம், மௌனமாக இருக்கிறவங்க வேண்டாம். நாமோ இது முதற் கொண்டு தேவனை துதிப்போம். இதுவரைக்கும் நீ துதிக்காம இருக்கிற, இதுவரைக்கும் வாயை திறக்காம இருக்கிற, இதுவரைக்கும் ஆண்டவரே நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன். விட்டுக்கொடு ஆண்டவருக்கா, விட்டு கொடுத்துப்பா. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவர் சகலவற்றையும் ஆளுகிறவர். அடுத்தது, உம்முடைய கரத்தினால் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அன்பு தேவனுடைய சொன்னதே, உனக்கு மேன்மைகள் வேண்டும் என்றால் உன் குடும்பத்தில், உனக்கு மேன்மைகள் வேண்டும் என்றால் உன் தொழிலில், உனக்கு மேன்மைகள் வேண்டும் என்றால் நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே மேன்மைகள் வேண்டும் என்றால் ஆண்டவரின் கரமும் கரத்தோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரின் கரத்தை நீ பிடித்தவனாய் இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை உனக்கானது, வார்த்தை உனக்கானது. வார்த்தைகள் உனக்கு நேராக வருகிற நேரத்தில் ஆமென் என்று சொல்லி, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை உன் பேரிலே பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்காக யாரும் பத்திரம் எழுதி கொடுக்க மாட்டாங்க. உன் கையில் பிரயாசத்தை நீ தான் சாப்பிட போற. அதனால உனக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதான நேரத்தில் உன் வாய்களில் ஆமென் என்று சொல்லி அதை அபியாசப்படுத்திக்கொள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, எவரையும் யாரா இருந்தாலும் சரி, நீ படிச்சவனாயிரு, படிக்காதவனாயிரு, பலவானாயிரு, பலவீனனாயிரு, எவரை மேன்மைப்படுத்தும். அடுத்தது பலப்படுத்துவோம். பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறியா? ஆண்டவரை யார் உதவி செய்வார்
கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண போவதில்லை. எகிப்தின் நிந்தையை படிக்க நான் புரட்டி போட்டு எகிப்தின் வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அன்பு தேவனுடைய சபையை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. வார்த்தை எனக்கானது அல்ல, வார்த்தை உனக்கானது, வார்த்தை சபைக்கானது, வார்த்தை நமக்கானது. கரங்களை தட்டி இது அல்ல, இது அல்ல சபையின் உற்சாகம். அன்பு தேவனுடைய சபையை விழித்திரு, விழித்திரு. சபையில உட்கார்ந்துட்டு என்னமோ ஏதோ இருக்கிறது, ஆராய்ச்சி இல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணணும். ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு கணவன் மனைவி, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை முன்னால இருக்கும்போது எல்லாரும் துக்க வீட்டுக்கு போன மாதிரி இப்படிதான் உட்கார்ந்துருப்போம்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, மரித்தவரை பார்த்து இங்கே நீ வருந்திருப்பாய் என்றால் இது உனக்கான இடம் அல்ல, இது உயிருள்ளவர் அசைவாடுகிற இடம். விசுவாசிக்கையா? அல்லேலூயா சொல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, மரித்தவர்களை பார்க்க வேண்டும் என்றால் வெளியே பார், அவங்க அடங்கி போயிருப்பாங்க. ஆனா இங்கே இருப்பவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லறையை விட்டு எழுந்து உனக்கா இன்றைக்கும் அவர் மரித்தும் அவர் பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். வாசிங்க, எடுத்தவர்கள் வாசிங்க. அதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் பலவீனத்துக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக ஆராதனை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவர். இல்லாத நேரங்களிலே ஆண்டவருக்காய் கொடுப்பதற்கு குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவர். ஒன்றுமில்லாத நேரத்திலும் ஆண்டவருக்காய் கொடை வலி ஆராதனையை நாமுடைய குடும்பம் ஆண்டவருக்காய் கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். தாவீது எழுதும்போது அழகாக அவர் எழுதுகிறான் பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அன்பு தேவனுடைய ஜனமே, உயிருள்ளவர் உன்னோடு உயிருள்ள வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீ அமைதியா இருக்காது, நீ மௌனமா இருக்காது, மருத்துவனை போல் நீ காணப்படாது. தாவீதின் குமாரனே என்று சொல்லிக் கொண்டு இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துணியை சொல்லி வர வேண்டுமே, துணியை சொல்லி வர வேண்டிய ஜனங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது, எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்து வைத்தது எதற்கு தெரியுமா? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்றி துதிக்க வேண்டும் என்றுதான். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சபையில உன் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு உன் இருதயம் ஆண்டவருக்காய் கொழுந்து விட்டு எரியும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் உனக்கானது, உன் குடும்பத்திற்கானது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகள் எப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் யாரு? அரதேசி. அடுத்தது அரணிப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறதான ஒரு பரதேசியை போல் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிதாக்களை போல உமக்கு முன்பாக அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு ஒரு நிழலை போல இருக்கிறது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் உனக்கும் எனக்கும், எத்தனையோ பேர் சொன்னாங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போயிட்டு, ஆனால் நிலைத்து நிற்கிறாயே, மனிதனால் கூடாதது ஆண்டவர் வாழ்க்கையை கூட வைத்திருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த நிற்பதமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. அடுத்தது நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, நம்பிக்கை எல்லாம் காத்துக் கொண்டிருப்பாய் என்றால் வார்த்தை உனக்கானதுதான், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நிலைத்து நிற்போம் என்ற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள், சமாதானம் இல்ல, நைட்டு தூக்கம் இல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்பது தெரியாது. நான் நிலைப்பேனா? என் நங்குரம் நிலைக்குமா? என் படகு இந்த காற்றுக்கு தப்புமா என்று சொல்லி வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, வார்த்தை உனக்கானதுதான். வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6:7.
மோசம் போகாதிருங்கள் என் அன்பு தேவ சபையே. மோசம் போகாதிரு. மனுஷனை நம்பி மோசம் போகாத. சூழ்நிலைகளை பார்த்து மோசம் போகாத. முடியாதது போகலாம். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சத்ரு காதல வார்த்தைகளை கொடுப்பான். உன் வாழ்க்கையை குடிச்சுட்ட, இனி இறந்திருக்க மாட்டேன். உன் தொழில் முடிஞ்சு போச்சு. உன் கையின் பிரயாசங்கள் முடிஞ்சு போச்சு. மோசம் போகாதிருங்கள். அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டா. உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என் வாழ்க்கை முக்தி போட்டானா, நீ ஆண்டவரை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறாயே, கர்த்தரின் அடிச்சோடுகளின் நடக்கிறது இருக்கிறாயே. பாடுகள் வருகிற நேரத்தில் தான் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் தான் நீ விண்ணவரை சுவாசிக்கிறவனாய் மாற வேண்டும். உன்னிலே ஒன்றும் இல்லாத நிலை வருகிற நேரத்தில் தான் இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவரை பார்க்க வேண்டும். இல்லாதவன் உன்னிடத்திலே வந்து உன்னிடத்திலே இல்லை இல்லை என்று சொல்லுவான். தோற்று போனவன் உன்னிடத்தில் வந்து சொல்லுவான், நீ தோற்று போனவன் என்று சொல்லுவான். தோற்று போனவனை பார்த்து நீ சொல்ல வேண்டும், சிலுவையிலே உன் பற்களை உடைத்து போட்ட தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். நான் தோற்று போனவன் அல்ல. என் தேவனுடைய கரத்தினால் நான் சகலவற்றையும் ஜெயிப்பேன் என்று சொல்லு. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் உன்னை நிலைக்க வைப்பார். நீ தோற்று போனவன் அல்ல. நீ நிலைத்து நிற்காமல் போக மாட்டாய். கர்த்தர் உன்னை நிலைநிற்க பண்ணுவான். விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான். மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஆண்டவரே என் தொழில நஷ்டம், என் குடும்பத்துல கஷ்டம், என் வாழ்க்கையில பலவீனம் சொல்லாதவன் வாயினாலே இயேசுவின் நாமத்தினால தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லு. சுனமிக்கு சொன்னது போல அவளுக்கு பிள்ளை இல்லை. தீர்க்கதரிசி கேட்கிறான், உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? உன்னில் குறை ஏதாவது இருக்கிறதா? இல்லாத நிலைமையிலே சுனமிக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு நடுவே நான் சுகமாயிருக்கிறேன். சொல்லுங்க பாப்பா, என் சபை எப்படி இருக்கிறது? ஜனங்களுக்கு நடுவே என் சபை சுகமாயிருக்கிறது. இல்லை, ஆனால் அவர் கண்கள் பார்த்தது இருக்கிறவைகளாய் இருக்கிறவளை பார்த்தார். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன்னிடத்திலே சுகம் இல்லாமல் இருக்கலாம். பணத்தை பார், நான் சுகவான் என்று சொல்லி பணத்தை பார். உன்னிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம். நான் தான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி பணத்தை பார். உன்னிடத்திலே இன்றைக்கு ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக இருந்த பொருள் இல்லை. ஆண்டவரே சகலமும் உண்டாயிருக்கும் என்கிறதான தேவனுடைய சத்தத்தை நோக்கிப்பார். சகலமும் உனக்கு பரிபூர்ணப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்க. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை என்ன தெரியுமா? சோதனைகளுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, இல்லாத நேரத்துல, ஒன்றும் இல்லாத இருக்கிற நேரத்திலும் ஆண்டவர் தன் காரியங்களை செய்கிறாயே. வேலை இல்லை, ஆனா நான் சபையில இருப்பேன். ஆண்டவரே எனக்கு பலவீனம், நான் சபையில இருப்பேன். ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, நான் ஆண்டவரை தேடி ஓடி வருவேன் என்று சொல்லுகிறாயே. அதுதான் நீ ஆண்டவருக்காய் செய்கிற நன்மை. அந்த நன்மை செய்கிறதிலே ஆண்டவருக்கு முன்பாய் நீ சோர்ந்து போகாத. மனுஷருக்கு முன்பாய் நீ சோர்ந்து போயிருக்கலாம். எலியாவை போல தலைத்து போய் நிற்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உனக்கு இருக்கிற இந்த பலத்துடைப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தம் உன் காதுகளில் கேட்கிறது அல்லவா? அந்த தேவனுடைய சத்தம் உன் காதுகளில் கேட்கிறதாக நேரத்தில் எலியா எப்படி தேவன் கொடுத்த பலத்திலே 40 நாட்கள் நடந்தானோ, அதே போல என் அன்பு தேவனுடைய சொன்னமே சிலரை 40 ஆண்டுகளும் நடக்க வைப்பார். 400 ஆண்டுகளும் தேவன் தேவ பலத்தை கொண்டு நடக்க வைப்பார். கரங்களை தட்டி கற்றலை மகிமைப்படுத்தி சாபம் மாத்திரம் அல்ல, 40 வருடங்கள் ஆசீர்வாதமும் என் ஆண்டவர் 400 வருடங்களும் நமக்கு கொடுப்பார். அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, வாசிங்க. என்னாகும் 23ஆம் அதிகாரம், என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாகவும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனுமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? மனுஷனால் கூடாதவைகள் யாரால கூடும்? அப்ப ஆண்டவர் பொய் சொன்னாரா? என் ஆண்டவர் பொய் சொல்ல
மனிதன் அல்ல, மனுஷன் மனம் மாறிடுவான். உனக்கு செய்வேன் என்று சொன்னவன் மாறி போகலாம், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவன் மாறி போகலாம், உன்னோடு நான் கூட நடந்து வருவேன் என்று சொன்னவர்களும் மாறி போகலாம். ஆனால் மாறாத சொல் தவறாத ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உன்னையும் என்னையும் படைத்த என் ஆண்டவர் என்பதை மறந்து போகாது. பொய் சொன்ன தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுஷனுடைய புத்திரனும் அவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அப்போ ஒன்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த வாரத்துல என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. இந்த வாரத்துல எனது காரியங்கள் வயல்வெளியாய் மாறப்போகிறது. என் வனாந்திரங்களை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இல்லை என்பது இல்லாமல் போகத்தக்கதாய் தாடைகளால் கர்த்தரின் தொழில, கர்த்தரின் என் குடும்பத்தை, கர்த்தர் நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் காடைகளால் கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அன்பு தேவனுடைய சனமே, உனக்கான முதலைகளின் தலைகளை கர்த்தர் நறுக்கி கொண்டிருக்கிறார். நீ சுமக்க போவதில்லை. ஆண்டவரே, நாம் கொடுக்க தீர்க்கணும், தீர்வுகள் இருக்கிறது, சோர்ந்து போகாத வழிகளை ஆண்டவர் உனக்காய் திறந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்போ ஆசீர்வாதத்தின் சாவி எங்க இருக்குன்னா உன் பாக்கெட்ல தான் இருக்கு, உன் கால்ல இருக்கு, உன் கையில இருக்கு, உன் வாயில இருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன வருமா? மேன்மை இல்லையோ? அன்பு தேவனுடைய சனமே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார். நீ நன்மை செய்திருப்பாய் என்றால், ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7 மணி எனக்குரியது, அந்த 7 மணி எனக்கு கொடுத்தியா? நீ நன்மை செஞ்சவனுக்கு மேன்மை. மனுஷனால் கூடாதது. ஆனா 6:45 நீ உள்ள வந்துட்டீனா தேவன் உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அன்பு தேவனுடைய சனமே, அநேகர் நினைக்கிறோம் எனக்கு ஆராதனை போதும், எனக்கு பாட்டு பகுதி போதும். இல்லைங்க, ஒவ்வொரு பகுதிகளும் வேணும். நாகமா 7 தரம் உள்ளே ஸ்நானம் செய்தால்தான் அவனது மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறும். குஷ்டங்கள் மாற வேண்டும் என்றார், கஷ்டங்கள் மாற வேண்டும் என்றார், ரோகங்கள் மாற வேண்டும் என்றார், பலவீனங்கள் மாற வேண்டும் என்றார். என் அன்பு தேவனுடைய சபையே, மகா சபையிலே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற நேரத்திலே குளம் உனக்காய் கலக்கப்படுவதற்கு முன்பாக நீ அந்த குளக்கரையிலே நின்றால்தான் உனக்காக ஒருவர் வருவார், உன் கரத்தை பிடித்து உள்ளே அவர் இறக்கி விடுவார். எவன் முந்தி இறங்குகிறானோ அவனுக்கு தான் விடுதலை. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு இந்த வாரத்துல இருந்து நமக்கு ஒரு சிந்தை இருக்கட்டும், நான் முந்தி இறங்கணும், என் பிள்ளைகள் இறங்கணும், என் குடும்பம் இறங்கணும். எவன் முந்தி இறங்குகிறானோ அவனுக்கு விடுதலை. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க தான் பதில் சொல்லணும். மேன்மை இருக்கா இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதான உனக்கு என் ஆண்டவர் நன்மைகளை மாத்திரம் தான் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்க. ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நீ ஆராதனைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, பாவம், நீ செய்கிற நன்மை பாவமாய் மாறுகிறது. அது சபையின் வாசற்படியில் அல்ல, உன் வாசற்படியில் படுத்து கிடக்கிறது என்பதை மறந்து போகாது. ஆண்டவருக்கு சூழ்நிலைகள் சொல்லுகிறதான 10 பேர் வேண்டாம். காரியங்களை அசாதாரணமாய் இருந்தாலும் சாதாரணமாய் செய்கிறதான யோசுவா போதும், தானே போதும். ஆண்டவர் சொல்றார், அந்த 2 பேர் எனக்கு போதும். ஒரு நோவாவின் குடும்பத்தை கொண்டு என் ஆண்டவரால் புதிய பூமியை உண்டாக்கி கொடுக்க முடியும் என்றால், என் அன்பு தேவனுடைய சபையே, நீ கர்த்தருக்காய் திறப்பிலே நிற்கிறவனாய் இருப்பாய் என்றால் உன்னை கொண்டு ஆண்டவர் உன் குடும்பத்திற்கே நன்மை செய்வார். விசுவாசிக்கிறியா? யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப கவலைக்கிடமான வாழ்க்கை. அவன் சொல்றான், வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க ஆதியாகமத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில தீமையை பார்த்துட்டு இருக்கிற, பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிற, சோதனையை பார்த்துட்டு இருக்கிற, நஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயே. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் குடும்பம் போவதற்கு முன்பாக கர்த்தர் உன்னை இந்த சபைக்குள்ள அனுப்பி இருக்கிறார் என்றால், பிற்காலத்தில் பஞ்சங்கள் வருகிறதான நேரத்துல அன்பு தேவனுடைய ஜனமே, மகா சபையிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்திற்கு நீ
நீதான் அட்சய பாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு இந்த வார்த்தையை உன் டைரியில எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோ. காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது. நீதான் உன் குடும்பத்திற்கு அட்சய பாத்திரம். நீதான் அநேகரை போஷிக்க போகிறார். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க சங்கீதம் 65ஆம் அதிகாரம், சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன். அப்ப நம்மளாம் யாரு? அழைக்கப்படாம யாரும் வர முடியாது, தெரிந்து கொள்ளாம யாரும் சபைக்குள்ள வர முடியாது. அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். சனிக்கிழமை நைட்டு அந்த 12 கிளாக் தாண்டிடுச்சுன்னா இது என்னுடைய நாள் அல்ல, இது ஆண்டவருடைய நாள் என்கிறதான கரிசனை உன் இருதயத்திற்குள்ளாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் என்றால், உன்னிலே பலவீனங்களாய் இருந்தாலும், உன்னிலே சோர்வுகள் இருந்தாலும், உனக்கு சோதனைகள் இருந்தாலும், சாதனைகளை செய்து முடிக்கிறவர் உன்னை சபைக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசிக்கிறியா? இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, வழி தப்பின ஆட்டை போல் இருந்த நம்மை ஆண்டவர் வழி காண்பித்து இங்கே ஆண்டவர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப பாக்கியவானுடைய வாயில என்ன வார்த்தை தான் வரணும்? நன்மையின் வார்த்தைகள், கிருபையின் வார்த்தைகள் தான் வரணுமே தவிர அவர் விசுவாசத்தின் வார்த்தைகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நீ திருப்தி ஆகணும்னா உன் வீட்டுல வச்சிருக்கிறதுல மளிகை சாமான்ல அல்ல, உன் பணத்தினால் அல்ல. கர்த்தருடைய வீட்டிற்கு நீ உண்மையாய் வருவாய் என்றால் சமாதானத்தை ஆண்டவர் உள்ளே வைத்து அனுப்புவார். இந்த சமாதானங்களை எடுத்துக்கொண்டு நீ வீட்டிற்கு போவாய் என்றால் அங்கே பாவம் படுத்திருக்காது, அங்கே ஆசீர்வாதங்கள் படுத்திருக்கும். அங்கே ஆசீர்வாதங்கள் படுத்திருக்கும் என்றால் நீ உள்ளே போகிற நேரத்தில் நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பாய். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சபையில் நிலைத்திரு, சபையிலே கனி கொடு. கனி கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றுவார். மனிதனால் இது கூடாது, மனிதனால் கனி கொடுக்க வைக்க முடியாது, ஆனால் தேவனால் கூடும். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மையை எப்படி தேடணுமா? ஜாக்கிரதை. ஜாக்கிரதை இருக்குதா? சபைக்கு எப்படி வரும்? போலனா பாஸ்டர் கேட்பாருங்க, 10 போன் பண்ணுவாரு, 1000 மெசேஜ் அனுப்புவாரு, போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படி வருவது சபை அல்ல, இது கூட்டம். ஆனால் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காய் வருவது ஜாக்கிரதையோடு வரணும். நன்மை எப்படி தேடணுமா? ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் மனுஷ தயவு வேணுமா? ஆண்டவர் மனுஷ தயவில் வளர்ந்தார். கர்த்தருக்கு பிரியமானவனாய் நீ இருப்பாய் என்றால் மனுஷ தயவுகளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். கணவனின் அன்பு இல்லாமல் இருக்கிறதா? மனைவியின் அன்பு இல்லாமல் இருக்கிறதா? பிள்ளைகளின் அன்பு இல்லாமல் இருக்கிறதா? சபையை தேடி ஓடி வந்துப்பார். கர்த்தர் இந்த தயவுகளை உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவு பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கும் தீமையே வரும். அந்த தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வாசஸ்தலம் என்பது நன்மை, உலகம் என்பது தீமை. நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நன்மை தேடினால் உனக்கு நன்மை கடந்து வரும். இல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு இந்த வாரம் போலனா நான் அடுத்த வாரம் போயிடுறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி தரட்டுமா? எகிப்துல இருந்து கானானுக்கு போனோம்னா 40 நாள் தான். எத்தனை நாள்? 40 நாள்ல போயிருக்கலாம் பாலும் போடுற தேசத்துக்கு. முறுமுறுப்பு, நெர்விசாரம், துரோகம், ஏமாற்று, பித்தலாட்டம், மோசடி விரோதமாக பேசுகிற காரியங்கள், கன்றுக்குட்டி, இதெல்லாத்தையும் செஞ்சு
தங்களுக்கு வருகிறதான நன்மையை போக்கடித்தார்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள். ஆண்டவர் 40 வருஷம் டிலே பண்ணல. இவர்கள் தங்களுக்கு வருகிறதான ஒரு நாள் ஆசீர்வாதத்தை ஒரு வருஷத்துக்கு மாற்றி போட்டார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ ஒரு வாரம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய நேரத்தை நீ எடுப்பனா, சில நேரங்களில் அது நிமிடங்களாய் மாறும், சில நேரங்களில் நாட்களாய் மாறும், சில நேரங்களில் அவைகள் வாரங்களாய் மாறுகிறது, சில நேரங்களில் அது வருடங்களாய் மாறுகிறது. கர்த்தருடைய பார்வையில அவர் உன்னை எப்படி நிறுத்தி பார்க்கிறார் என்பது தெரியாது. செல்வாதேலே கர்த்தருடைய கையில் இருக்கிற தூக்கு நூல் உன் கையில் இருக்கிற கூடைய சந்தோஷமா பார்க்கணும். ஆனா நான் வச்சிருக்கிற கூட ஃபுல்லான உடனே கொஞ்சம் நன்மை உள்ள வந்த உடனே கொஞ்சம் மீனை எடுத்து அப்படியே நம்ம படகுல இருந்து கூடையில போட்டு வீட்டுக்கு வந்த உடனே போதங்க எனக்கு இது சகலமும் குறைவுபட தொடங்கின பொழுது அவனுக்கு புத்தி திரும்பி வந்தது. கெட்ட குமாரனுக்கு அந்தப்பா ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை உன் பரம தகப்பன் உன்னை நிராகரிப்பார் என்றால் உன் நிலைமை என்னவாகும் என்று யோசித்துப்பா. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த கிருபையின் காலங்கள் என்பதனாலே தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அதனால நமக்கு பயம் இல்லை, கைசனை இல்லை, எப்ப வேணாலும் போலாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமே அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது என்றால் எல்லாம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஆசீர்வாதம் வரும்போது நீ ஆமேன்னு சொல்லணும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லுங்க. ஆமே, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொன்னால்தான் எந்தெந்த வார்த்தைகள் வருகிற நேரத்திற்கு அதற்கு நீ ஆமேன் என்கிற ஜீவனை கொடுக்கிறாயோ அதற்கு தான் ஜீவன் உண்டாயிருக்கும். ஆமேனுக்கு ஜீவன் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நீ ஆமேன் என்று சொல்லுகிற நேரத்திலே அதற்கு ஜீவன் இருக்கும். வேதம் அங்கே சொல்லுகிறது, வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 13:4. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடு என்று சொன்னானே அந்த ஊழியக்காரன் தான். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தா என்ன பண்ணணுமா? இப்ப புரியுதா? சபைக்கு வரலனா என்னது சொல்லுவான், சத்தமா சொல்லுவான். சபைக்கு வரலனா சொல்லுங்க. ஆசீர்வாதம் வரும்பொழுது வாயை திறந்து சொல்றோமே, இப்ப சொல்லுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். சபைக்கு வரலனா தீமை. அப்போ தீமை செய்தால் பயந்திருக்க வேண்டும். இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போல, இந்த வாரம் லேட்டா வந்துட்டேன், இந்த வாரம் நான் தாமதமாய் வந்திருக்கிறேன், நீ பயந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய சன்னிதானத்துல. கர்த்தர் உன்னை எப்படி நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவர் விருதாவாய், பட்டயன கத்தியும் கவடாம நான் கொண்டு வர மாட்டேன். கையில் இருக்கிறத 66 ஆகமங்கள், பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, பாடுகள் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, வேதனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில, சோதனைகளுக்கு மத்தியில, தாழ்வுகளுக்கு மத்தியில என் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று உனக்கான மன்னாவை தேவனுடைய சமூகத்திலிருந்து எடுத்து வந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாது. மனிதனானது கூடாது, தேவனா கூடும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். மனம் பதறி ஒரு வார்த்தையை ஊழியக்காரன் சொல்லுவான் என்றால் அது அப்படியே ஆகும் என்பதை மறந்து போகாது. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கண்கள் மாத்திரம் அல்ல, சாமுவேலின் கண்களும் சவுலுக்காய் துக்கித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே நீ தள்ளிடு, சவுலை தெரிந்தெடுத்ததும் நான் தான், அவனை புறக்கணித்ததும் நான் தான், நீ போ. சவுல் அபிஷேகம் பண்ணியது என்ன தைலம் தெரியுமா? குப்பை தைலம், உடைச்சு போட்டுற. அன்பு தேவனுடைய ஜனமே, தாவீதை அபிஷேகம் செய்வது என்ன தைலம் தெரியுமா? கொம்பு தைலம். இன்றைக்கு என் சபை கொம்பு தைலத்தினால் ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்று என் ஆவிக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நான் குப்பை தைலமா தான் இருப்பேன் நினைச்சேன்னா போட்டுட்டு ஆண்டவர் கொடுத்ததான தரிசனத்தை உடைச்சுது. ஒவ்வொரு நாளும் உடைச்சிட்டு நான் எடுத்து ஒட்ட வச்சுப்பேன்னா முடியாது. உடைக்க வேண்டிய ஒரே ஒரு தருணம் இருக்கிறது. உன் இருதயமாகிய அந்த பரண ஆண்டவருடைய சமூகத்துல அன்றைக்கு
அந்த மகள் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல உடைத்து தன் தலை மயிரினால் அவள் காலை துடைத்தாளே, அதே போல உன் இருதயத்தில் இருக்கிறதான வியாகுலங்களை ஆண்டவருடைய சமூகத்துல உடைத்து உன் கண்ணீரால் ஆண்டவருடைய பாதங்களை கழுவு. ஆனா உன் அபிஷேகம் என்கிற தைலத்தை உடைத்து போடுவாய் என்றால் மறுபடியும் உனக்கு திரும்ப கிடைக்காது. வஸ்திய கூட்டம் அழகை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சமஸ்த ஜனங்களுக்கு அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறார், அவள் எவ்வளவு அழகா பாடுறா பாருங்க, எவ்வளவு வசனம் சொல்றா பாருங்க. சபையும் அப்படிப்பட்டதுதான். ஒன்றில் இருக்கிற தாளந்துகளை சபைக்கு காண்பிக்கும்படியாக சபையே தேவனுடைய சமூகத்திற்கு வா என்று சொல்லுகிற நேரத்துல நான் வரமாட்டேன், நான் கல்யாணத்துக்கு போறேன், நான் ஜிம்முக்கு போனோம், நான் இந்த இடத்துக்கு போறேன், என் பாஸ் வர சொல்லி இருக்கிறாரு, டபுள் டியூட்டி. Be careful. கொம்பு தைலமாய் இருக்கும் என்றால் வனாந்திரத்தில் நீ இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை இழுத்து வந்து உன்னை பிடித்து உன்னை அபிஷேகிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆனால் கொம்பு தைலம் அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு அது வந்த பிறகுதான் அபிஷேகம். ஆனால் கொம்பு தைலத்தின் அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல. எங்கிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடி பிடிக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என் சபையை கொம்பு தைலத்தை நான் அபிஷேகித்திருக்கிறேன். எங்க ஓடினாலும் சரி, ஒளிந்தாலும் சரி, பாதாளத்துக்கு இறங்கினாலும் ஆண்டவர் அங்கும் ஒன்றும் பிடிப்பார். விசுவாசிக்கிறியா? மனுஷனால் கூடாதது. ஏனென்றால் என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் உன்னிலே கனிகளை தேடிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய சொன்னமே வேதம் சொல்லுகிறது. வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு, நன்றாக கவனிங்க, ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம். வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனியா கனிகளா? அப்ப அவன் எடுத்துட்டு வந்து எவ்வளவு நிறைய கொண்டு வந்திருக்கிறான். ஒருவேளை கூட கூடையா கொண்டு வந்திருக்கலாம், இல்ல அந்த காலத்துல எப்படி இருந்தோ வேலைக்காரர்களை வச்சு அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு என்ன கொண்டு வந்தானா? காணிக்கையாய் கொண்டு வந்தான். அடுத்தது ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை. நன்றாக கவனிங்க. அவன் நிறைய கொண்டு வந்தான். இவன் எவ்வளவு கொண்டு வந்தான்? கொஞ்சத்தை கொண்டு வந்தான். நம்ம தேவனுடைய சனமே, நீ எதை கொண்டு வருகிறாய் என்பதை ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஆண்டவர்காய் எப்படி கொண்டு வருகிறாய், ஆண்டவர்கள் மனம் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறது. சபைக்கு எல்லாரும் வராங்க. அன்பு தேவனுடைய சனமே, நீ எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல கரிசனை உள்ளவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கொழுமையானவைகள் தலையீற்றுகள் சிலவற்றை கொண்டு வந்தான். காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. காணிக்கையை கொண்டு வந்த ஆபேலையும் அவன் காணிக்கையையும் யார் அங்கீகரிச்சது? ஊழியக்காரன் அல்ல. ஊழியக்காரன் ஒருவர் அண்ணான்னு கூப்பிடுறதுனால பாஸ்டர் ஐயா என் பிள்ளைகள் கூப்பிடுகிறாங்க. சில நேரங்களில் என் தாயார் என் தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாசம் இருக்கும். ஆனா தேவனுடைய கண்கள் அப்படி பார்க்கிறது அல்ல. மனுஷனால் கூடாது. மனிதனின் பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. இவன் நிறைய கொண்டு அவன் நினைச்சா நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிறைய கொண்டு போறேன், ஆண்டவர் என்னை அங்கீகரிப்பார் என்று சொன்னோ. ஆண்டவருடைய சமூகத்துக்கு லேட்டா வர, ஆனா காணிக்கை இவ்வளவு கொடுத்துட்டேன், தசமபாகம் இவ்வளவு கொடுத்துட்டேன். நோ. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சமூகத்தில் எதை கொடுக்கிறாய் என்பதை வைத்து ஆண்டவருடைய அளவிட மாட்டார். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் பிரியம் உண்டாக வேண்டும் என்றால் உன்னிடத்திலே சபையை குறித்த உற்சாகங்கள் உண்டாயிருக்க வேண்டும். தேவனை குறித்த உற்சாகம் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ சபையே, உன் சபையின் நேரம் 7 இல்ல 7 மணிக்கு வந்தினா அன்பு தேவனுடைய சனமே பூரணத்தின் ஆசீர்வாதங்களை பார்ப்ப. 7:30 வரணும்னு நினைச்சோம்னா 7:30 தான் நமக்கு. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சமூகத்துல அப்பா உன்னிடத்துல நான் என் இருதயத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லி எவ்வளவு நேரம் அவ பிரேயர் பண்ணான்னு தெரியாது. ஏன் நீ உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறான், ஒரு மாதம் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளவு நேரம் அவ பிரேயர் பண்ணான்னு தெரியாது. அந்த உண்மையை தேவன் பார்க்க. நீ போ,
நீ கேட்டுக்கொண்ட பிரகாரம் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னாரு. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் தலையீச்சுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஏறெடுத்து படைக்கிறதான காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற வேதம் சொல்கிறது. வாசிங்க மல்கியா 1ஆம் அதிகாரம், மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண் ஊனமா, நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 8ன்னு சொல்லும் போது ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய பழக்கம். ஆனா ஆண்டவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறார் பாருங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் இன்னைக்கு சபைக்கு போக மாட்டேன், எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் கண்ணை மூடி தூங்குறேன். உன் கண் ஊனமானது. ஆண்டவரே நான் சபைக்கு போக மாட்டேன், கல்யாண வீட்டுக்கு போவேன், உன் கால் ஊனமாயிருச்சு. ஆனா ஒரு வாரம் வராம அடுத்த வாரம் வந்துட்டு ஆண்டவரே எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு, நம்மளே ரீசன் கொடுக்கிறோம். கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் பிடித்தது. அடுத்தது நசல் பிடித்தது என்ன தெரியுமா? பொண்ணு போக ரீசன் சொல்றாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அவங்க வந்துட்டாங்க, இவங்க என்ன கூப்பிட்டுட்டாங்க, இவங்க எனக்கு இப்ப அவங்கள நான் பிரியப்படுத்த போயிட்டேன். நசல் கொண்டதான உன்னுடைய ரீசன், நசல் கொண்டதையும் கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. நம்மளே நமக்கு சொல்லிடுறோம் நியாயாதிபதியா, ஒன்னல்ல ஆண்டவர் நோ, ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அசாதாரண காரியங்களை செய்கிற தானியேலாக இருக்க வேண்டும். சிங்க கெபியாலும் ஆயத்தமா இருக்கணும். எரிகிற அக்கினி சூளை என்றாலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லிப்பா, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. உன் ஆபீஸ்ல இதை போய் நீ கொடுத்து நான் ஏத்துப்பாங்களா? இந்த ரீசன் உன் ஆபீஸ்ல சொன்னா ஒத்துப்பாங்களா? நோ. ஆண்டவருக்கு சொல்றிய, ஆண்டவர் ஏத்துப்பாரா? மகனே மகளே வாசிங்க. நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன் மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று நான் கேட்கல. இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து கேட்கல, இப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அப்பா நீ உனக்கு பிரியமானவனுக்கு, மனைவி சொல்றாங்க போய் 1 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க, போய் ஒரு கெட்டு போன ஒரு கோழியை வாங்கிட்டு போய் மனைவிட்ட கூட, மனைவி ஏத்துப்பாங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறதும் இப்படித்தான். கர்த்தருக்கு பிரியமானதை எடுத்து வைத்துக் கொள்வதும் இப்படித்தான். அன்பு தேவனுடைய ஜனமே, வருகிற வாரங்களில் சபை 7 மணி 6:45 துதி ஒலிகள் இங்கே எழுந்து கொண்டிருக்கட்டும். பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டதும் கர்த்தர் அதை முகர்ந்து கொண்டிருப்பார். உன் வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறியா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது ஆண்டவர் இப்ப கேட்கிற, இவ்வளவு நாள் எப்படி இருந்தால் ஆண்டவருடைய கண்களை நான் மன்னிச்சிருச்சு. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவர் நோக்கி கொஞ்சுமா. 1000 நாமம் இருக்குது, கெஞ்சு. ஆனா ஆண்டவரை கொஞ்சி கூப்பிட்டால் ஆண்டவர் உடனே இறங்கி வந்து விடுவார். இப்போதுமே நண்ப தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மே என்ன பண்ணுவாரு? இறங்குவார். என் ஆண்டவர் உனக்குள்ளால் இறங்கி வருவார் என்றால் உன் பிரச்சனைகள் இல்பொருளாய் மாறி போகும். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்மேல் இறங்குவார். உங்களால வந்த காரியம் தேவன் என் கையை விட்டார் இல்ல, நீ தேவனின் கையை விட்டாய், இதுதான் சரி. இது உங்களால் வந்த காரியம். தொழிலிலே நஷ்டம், குடும்பத்துல போராட்டம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள், அன்பு தேவனுடைய சபையே, இது உங்களால் வந்த காரியம் என்பதை மறந்து போகாத. கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டிய கனத்தை நான் ஆண்டவருக்கு உற்சாகமாக நான் கொடுப்பேன் என்றால் ஆண்டவர் என்மேல் பிரியப்படுவார். ஆண்டவரை நான் பிரியப்படுத்துகிற தாவீதாய் இருப்பேன் என்றால் வனாந்திரங்கள் அல்ல, ஆளுகை எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. இது உங்களால் வந்த காரியம்,
அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அன்புடைய சொன்னமே, நான் இவ்வளவு கொடுத்தேன் இல்ல, காயின் நிறைய கொண்டு வந்தான் இல்ல, ஆபேல் சிலவற்றை கொண்டு வந்தான். அந்த சிலவற்றோடு அன்பு தேவ சபையே, பைபிள்ல பிரதான காணிக்கை என்ன தெரியுமா? எல்லாரும் கொடுத்த பொண்ணு வெள்ளி ஆண்டவர் பேசல, விதவை தாய் கொடுத்ததான 2 பணத்தை ஆண்டவர் இன்று வரைக்கும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். நீ எப்படி வருகிறாய் என்பதல்ல, ஆண்டவர் எத்தனை உற்சாகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி, ஐயோ ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வர எவ்வளவு வருத்தம்ப்பா, நான் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் ரேட் தெரியுமா 103 ரூபாய், நான் சபைக்கு போறதை விட்டுட்டு என் வேலைக்கு நான் ஒரு ஷிஃப்ட் போயிடுவேன். நோ, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதை வருத்தம் என்று நினைத்தாய் என்றால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதை வருத்தம் என்று நினைப்பார். நீ எதை விதைக்கிறாயோ சொல்லுங்க, எதை விதைக்கிறாயோ அதை தாங்க அறுக்க முடியும். சந்தோஷத்தை விதைத்திருப்பார், கர்த்தர் சந்தோஷங்களை கொடுப்பார். மன மகிழ்ச்சியை நாளென்று எண்ணிப்பார், கர்த்தருனை மன மகிழ்ச்சியாய் கர்த்தருனை நடத்தி கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசுவோம், ஒரு விடமா பேசுவோம். மெசேஜ் ஒரு 5 நிமிஷம் தாண்டி போயிடுச்சுன்னா இவருக்கு வேற வேலை இல்லைங்க, போட்டு அறுத்துட்டு இருக்கிறாரு. அந்த என்ன தெரியுமா? அருவருப்பு. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய மன்னாவை அருவருத்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தருனை வெறுத்து போடுவான். அன்பு தேவனுடைய சனமே, வேதம் சொல்லுகிறது அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் காலூனமானதையும் நசம் கொண்டு வந்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம், வேற இடத்துக்கு போறோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து திடீர்னு மாசத்துல ஒரு நாள் வந்து உட்கார்ந்து ஆண்டவரே பாவிகளில் பிரதான பாவி நான், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறோம். அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய கண்கள் இப்படிப்பட்டவர்களை பார்க்காது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், அதை உங்கள் எதுல கையில, கைகளில், 2 கையை பற்றி ஆண்டவர் பேசுறார், கைகளில் அங்கீகரித்து கொள்ளுவேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, நான் காணிக்கை கொடுத்தேன் உண்மை, தசமபாகம் கொடுத்தேன் உண்மை, அதை உண்மையால் கொடுத்தாயா? கர்த்தர் உனக்கு கொடுத்ததிலிருந்து உண்மை இருந்ததா? அதிலும் ஆண்டவருக்கு பொய். அன்பு தேவனுடைய சனமே, மனிதனிடத்திலே பொய் சொல்லு, தேவனிடத்தில் பொய் சொல்லாது. மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். அன்பு தேவனுடைய சனமே, உள்ளதை உள்ளதென்று சொல். கர்த்தரோட 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாரா, 100 ரூபாய் ஆண்டவருக்குரியது என்று சொல்லி ஊழியக்காரன் பார்க்க மாட்டான், ஊழியக்காரன் கேட்க மாட்டான். கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாது. அடுத்தது வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு, ஆண்டவருக்கு வேற பொருத்தனை வேற. இதுல மந்தையில கடானா என்ன தெரியுமா? உனக்கு சம்பளம் வந்த உடனே அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற காரியம் அதுதான் கடா. உன்னிடத்துல இருக்க பிரஷியஸான காரியம். அன்பு தேவனுடைய சனமே, உனது முதல் சாமம் கர்த்தருக்குரியது. ஆலயம் தொடங்குவதற்கு முன்பாக நீ துவங்கிப்பார், உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா வாழ்க்கையில் எனக்கு புதிய தொடக்கம் வேணும், 8ஆம் மாசம் புதிய தொடக்கம், எனக்கு ஒரு புதிய தொடக்கம் வேணும். ஆனா சபைக்கு நான் லேட்டா வருது. அன்பு தேவனுடைய சனமே, சபையிலே முந்தி வந்துப்பார், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை முந்தி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்கிறது வாசிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் சாதிகளுக்குள்ள பயங்கரமாயிருந்தானா. என் சபையில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு உன் கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆனா நீ ஆண்டவரை விட்டு வெளியே போனீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் உனக்கு பயங்கரமா இருக்கும்.
இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உன் கூட இருக்க வேண்டுமா? சொல்லுங்க, ஆண்டவர் யார் கூட இருக்கணும்? ஆண்டவர் என் கூட இருந்தால்தான் பயங்கரமான காரியங்களை நான் செய்ய முடியும். ஆண்டவரை விட்டு நான் வெளியே ஓடுவேன் என்றால் பன்றியின் தவிடுதான் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், சபைக்கு நான் வெளியே போயிட்டேன்னா, ஆராதனைக்கு நான் வராம போயிட்டேன்னா, சபையில் இருக்கிற காரியத்தை நான் பிரித்துக் கொண்டு போய்விட்டால் தூர தேசத்துக்கு போயிடுவேன், 10 100 ஆக்கிடுவேன், 100 1000 ஆக்கிடுவேன். இளைய குமாரன் கடந்து போன ஆஸ்திகள் செலவழிந்தது. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் ஆசீர்வாதங்கள் ஒன்றிலிருந்து எடுபட்டு போவதற்கு முன்பாக இதுவே ரட்சிய நாள், இதுவே கிருபையின் காலம் என்பதை மறந்து போகாது. இதுவரைக்கும் ஆண்டவரே கெட்டு போனது நான் நமக்கு கொடுத்திருப்பேன் என்றால் இன்றைக்கு நான் திருத்திக் கொள்கிறேன். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் கொடுக்கிறதுல 10 ஒண்ணு கேட்கிறாரு. அந்த ஒண்ணு உன்னால கொடுக்க முடியலன்னா கோடிகளை உன்னிடத்தில் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர்கள் எப்படி உண்மை உள்ளவனாக இருப்பார்? புதிய துவக்கங்கள் ஏன் என்னிடத்தில் இல்லை தெரியுமா? ஆண்டவரிடத்தில் எனக்குள்ளாக இருக்கிறதான உண்மைகள் இல்லை. வேதம் சொல்கிறது பாருங்க, வாசிங்க. என் நாமம் என் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஒருத்தர் வாசிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நம்ம கேட்கிறோம்ப்பா, நாங்க எங்க ஆண்டவரே உங்களை வஞ்சிட்டோம்? சபைக்கு வரோமே, காண்க பாட்டு நல்லா பாடுவாங்க, எங்க பேரை சொல்லிலாம் பாடுவாங்க, எங்களை கூட்டு பாடுவாங்க, பாடும்போது அந்த காணிக்கெல்லாம் போடுற ஆண்டவரை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதினாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். இதுல கேள்வி வேற. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. உன் கைகளினாலே தான். காணிக்கை என்பது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற காணி நிலத்திலிருந்து வருகிறது. ஒன்றை நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ ஆண்டவருக்கு வஞ்சித்து வைத்திருக்கிறார். மீதம் இருக்கிற 90 காரியங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் நாம் எதை செய்யலாம் என்று உற்சாகமாக எடுத்துக்கொடு. அதை 1 ரூபாய் கொடுத்தா கூட அதை உற்சாகமா கொடு. ஐயோ, நாங்க கொடுத்துட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு இருமனமாய் கொடுக்காது. இருமனமாய் நடக்கிறவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நாங்கள் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி நன்றாக கவனிங்க. ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அதில் இருக்கிற தனிப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, சபை வறட்சியாக இருக்கும் என்றால் நீயும் வறட்சியா வெளியே சொல்லலாம். நான் இப்படி இருக்கிறேங்க, அப்படி இருக்கிறேங்க. நோ. ஏனென்றால் சபை என்பது உன்னையும் என்னையும் சேர்ந்ததுதான் சபை. அடிக்கடி சொல்லுகிற காரியம் சர்ச். CH, you are CH. CH என்பது கிறிஸ்து. You are in the middle. நீ நடுவாக இருக்கிறாய். முன்பாகவும் ஆண்டவர், பின்பாகவும் ஆண்டவர். ஆண்டவர் வாசம் செய்கிறதான இடத்தை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? செழிப்பாய் வைத்திருக்கிறாயா? வறட்சியாய் வைத்திருக்கிறாயா? உனக்கு துவக்கங்கள் வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு துவக்கத்தை துவங்கிப்பார். ஆண்டவருடைய துவக்கத்தை ஜெயமுள்ளதாய் மாற்றுவார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் அர்த்தம் தெரியுமா? 10ல 1 ஆண்டவர், அந்த 1 10ஆ பிரிப்போம். அந்த 10 1 இங்க கொண்டு வந்துட்டு மீதிய டிவி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷனரி. நோ. வேதம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி. ஆதாரம் என்றால் ஒவ்வொரு வாரங்களும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற மன்னா குறைந்து போகாதபடிக்கு அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு சபை செழிப்பாக, ஒரு சபை ஆசீர்வாதமாக இருந்தால் தானே உன்னை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். வாசிக்க பார்ப்போம். தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலை தெரியுமா? ரேஷன் கடை. அப்போ சபையும் உனக்கான ரேஷன் என்பதை மறந்து போகாது. யோசேப்பு சொல்லிக் கொடுத்தான், பஞ்சகாலம் வரப்படுவா எல்லாத்தையும் உள்ள வந்து சேர்த்து வை. இன்றைக்கு நீ கொடுக்கிறதான தசம பாகங்கள் எதிர்காலத்திலே உன் தலைமுறைகளுக்கான முதலீடு என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் அளவு
அழகாக ஞானமாக சொல்லுகிறார். ஆலயத்துல தசம பாகங்களை பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்போதான், எப்போன்னு கேட்டீங்கன்னா, எப்போ உன் கையிலே தீமை இல்லாதபடி உன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறாயோ, அப்பொழுது நான் வானத்தின் வசனத்தில் இல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து, அப்போ வானத்தில் இருக்கிற ஜன்னல் திறந்தாலே இவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், என் ஆண்டவர் வானத்தையே எனக்காய் திறப்பார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை சிந்தித்து பார். கையளவு மேகத்தை பார்த்த உடனே சபை வேண்டாம், இந்த வாரம் ஆராதனை வேண்டாம், ஏன்னா என்கிட்ட எல்லாம் இருக்கு. அப்பா 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 20 நாள் ஓட்டணும். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன் சத்தத்தை கேட்க துணியாமல் நான் மரங்களுக்கு நடுவே, விருட்சங்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒளிவிடா வேண்டாப்பா, உனக்காக வஸ்திரங்களோடு நான் இறங்கி வந்திருக்கிறேன். வாசிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று, அதனால் என்னை ஊழியக்காரன் சொல்லல, வெளியே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஊழியக்காரன் போனா பணமா கேட்டுருக்காரு. என் வேலை அதல்ல, கர்த்தர் என்னை அபரிமிதமாய் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் உன் காணிக்கைகளின் தசமபாகங்கள் பண்டக சாலை என்றதான உன் ஆலயத்திற்குள்ள கொண்டு வா என்று என் ஆண்டவர் இடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீ கொண்டு வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதையும் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலம், இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர்கள் உண்மையாய் செய்திருக்கிற காலம் ஒன்று பஞ்ச காலம் உனக்கு வரும்பா. என்கிட்ட இவ்வளவு நாளும் கேட்க நீ கொடுத்துட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு என்கிட்ட இல்ல. அந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிற மகனே மகளே, இந்த பஞ்ச காலத்துல கர்த்தர் உன் பாத்திரத்தை நிரப்புவார். விசுவாசிக்கிறியா? நான் கடன் வாங்க போறேன், கடன் வாங்க விட மாட்டோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஏன்னா என் ஆண்டவரை சோதித்தார், சோதனையிலே சுத்த பொன்னாய் விளங்கி இருப்பார் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய நீ தசம பாகத்தை காணிக்கை கொடுக்கும் போது வானத்தின் பலகை ஜன்னல் தான் திறந்துச்சு. ஆனா நீ உண்மையாய் ஆண்டவருக்கு செய்வாய் என்றால் கர்த்தர் தம் பொக்கிஷசாலையாகிய வானத்தையே, இப்ப சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார் என்று சொல்லுகிறவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனக்காக ஆண்டவர் வானத்தை திறந்திருக்கிறார், எனக்காக கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலையை திறந்திருக்கிறார். ஆண்டவர் வானத்தை திறந்தார்னா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அநேக சாதிகளுக்கு வலகையை தூக்கி சொல்லுங்க, முழு கையை பார்க்கணும். நான் பண்ண முடியும், யாரெல்லாம் கையை தூக்குறீங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். இவ்வளோண்டுலாம் வேண்டாம், கால் கை, அரைக்கை, இதெல்லாம் வேணும், முழு கை வேணும். ஏன்னா மோசேயின் கரம் உயர்ந்திருக்கிற நேரத்தில் தான் அமலேக்கியர் சங்கரிக்கப்பட்டார்கள். இப்போ உன் வலுக்கரம் முழுசா தூக்கிட்டாரு. இப்ப சொல்லு, நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கடன் கொடுப்பனா உன்கிட்ட குறை என்பதே இருக்காது, இல்லை என்பதே உனக்கு இல்லாமல் போகும். விசுவாசிக்கிறியா? 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 விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்றைக்கே நீ காண்பா. கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய எஜமான், ஆண்டவர் தான் அவனுடைய எஜமான். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, எதுல உண்மையா இருந்த? கர்த்தர் உனக்கு கொடுத்த 10ல உண்மையா இருந்த ஆண்டவர் 1000 கொடுப்பாரு. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்த்து 1000 மடங்கு அதிகமாக முடிவு தேவனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி யார் ஆசீர்வதிப்பார்? என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, 1000 மடங்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை
அதிகாரியாய் வைப்பேன். இந்த வருடம் முழுவதற்கும் நீ மரண பரியந்தம் என் ஆண்டவர் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாயே, கொஞ்ச நேரத்தில் உண்மையாய் இருந்தாரே, ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாய் இருந்தாயே, ஆண்டவர் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கலாமா? கர்த்தர் தமது சன்னிதானத்திலிருந்து உனக்கு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். இனி தேடி பார்த்தாலும் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய சாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவார்.